பாய். வணக்கம். நான் தான் சௌமியா. நம்ம 75 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 8ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் தூங்கியிருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு காலையில கொஞ்சம் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாக்கிங் மட்டும் போயிடலாம் அப்படின்றதுக்காக நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டவுனா தான் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அப்படின்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம 75 டேஸ் சேலஞ்சில ரூல்ஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்க ஸ்கிப் பண்ணாலும் திரும்ப டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி இருக்கும். அதாவது ஒரு ஹோல் டேவ நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா, திரும்ப டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் முக்கியமான ரூல்ஸ் இது. பட் இருந்தாலும் ஓகே நம்ம நடந்துருவோம்ன்னு சொல்லிட்டு நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ஒரு 20 மினிட்ஸ் நடக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறமா அரவுண்ட் ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன். அண்ட் எனக்கு என்ன உடம்பு சரியில்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அந்த இன்ஃபெக்ஷனால சளி அதிகமாகிடுச்சு. மேபி டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அதிகமாக வெளியே ட்ராவல் பண்ணுறதா இருக்கலாம், ஏசி அண்டு ஃபேன் அந்த மாதிரி அதிலே இருக்கிறதுனால. ஸோ அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தெரியல. இப்போ மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். வாக்கிங் அரௌண்ட் வந்து 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன் காலையில். நடந்து முடிச்சுட்டு இன்றைக்கி டே 1 ஃபார் தன்யஸ்ரீ ஸ்கூல். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இன்றைக்கான அவங்கள சீக்கிரமாக எழுப்பி அவங்க ரொட்டீன்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் வெயிட்டும் செக் பண்ணிட்டேன். 63 ஆல்மோஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகிடும் எனக்கு தெரியும். ஸோ என்னோடய பாடி எனக்கு தெரியும் நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியும். அதனால் அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நைட்டு நம்ம வந்து அந்த மிக்ஸ்டு கடலை எல்லாமே ஊற வச்சுருந்தோம்ல. ஸோ அதை ஃபாஸ்ட் வந்து ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்க போகிறேன். ஸோ ரொம்ப போயிடுச்சுன்னா குழன்னு ஆகிடும். ஏன்னா இதில் வந்து எல்லா பயிரும் மிக்ஸ் ஆகிருக்கும். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்கும். அண்ட் ரொம்ப விசில் கொடுத்திங்கன்னா சின்னது எல்லாமே குழஞ்சிடும். அதனால் 3 விசில் போதும். ஆனால் அதை கொடுத்து முடிச்சுட்டு பாப்பா வந்து வேக்கப் பண்ணுறதுக்காக நான் கூட நினச்சேன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் அழுவாளோ அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு குரல் கொடுத்தோன்னே எழுந்துட்டாங்க. எழுந்து காஃபி குடிச்சிட்டு அவங்க மாட்டுன்னு கிளம்பி கடகடன்னு 8:30க்கெலாம் கிளம்பி உட்காந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது எனக்கே. சரி ஓகே அவளுக்கும் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக ட்ராகன் ஃப்ரூட் அப்புறம் வேக வச்ச கடலை கொடுத்துருந்தேன். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்ச வெந்தயம், ட்ரை கிரேப்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து முடி நல்லா வளர்ந்துருச்சு. முன்னாடியே முடி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அண்ட் ஹெட்பேண்ட் போட்டு அனுப்பிடுவேன். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கும்படி போடுற அளவுக்கு வந்துருச்சு. அதை போட்டுட்டு அதில் ரிப்பன் கட்டிட்டு அவங்க வந்து கிளப்பி அனுப்பியாச்சு. அண்டு லன்ச் அவள் வந்து ஸ்கூலில் தான் சாப்பிடணும். அதனால் ஸ்கூலுக்கு மட்டும் அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துருவேன். அண்ட் வாட்டர் பாட்டில் அதெல்லாமே ஃபில் பண்ணி அண்டு பாலும் ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக டம்ளர் மோஸ்ட் ஆஃப் குடிக்க மாட்டா. ஏன்னா வீட்டிலேருந்து குடிச்சிட்டு தான் போகிறா. அண்ட் எப்பயாச்சும் அங்கே குடிக்க சொன்னாங்கன்னா மட்டும் கேட்பா. ஸோ அவ்வளோதான். அண்ட் அவங்கள அனுப்பிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிஸியான ஷெட்யூல் இந்த ஃப்ரீலாம் வந்து நமக்கான டைம் வந்து இந்த லீவ் டைம் அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. இவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டா தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலைலாம் இருந்துச்சு. அப்படியே வெளியே போய்ட்டு அவளுக்கு லஞ்ச் பேக் அதெல்லாம் எதுவுமே நான் வாங்கவே இல்லை. அன்றைக்கி தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அதெல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து காலையில் வச்சுட்டு போன கடலையை தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக ஈவினிங் போல் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக கிரேப்ஸும் அண்டு பிளாக் காஃபியும் எடுத்துக்கிட்டேன். கிரேப்ஸு, இந்த பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதை வந்து மோஸ்ட் ஆஃப் எடுத்துக்கக்கூடாது. அண்ட் சப்போட்டா பழம் கூட வேண்டாம். நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி நல்லா வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ அவளுக்கு எனக்கு ஒரே டேஸ்ட் அப்படின்றதுனால ஒரு கடை பார்த்து வச்சுருக்கேன் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தா. அங்கே போனதும் எது எடுத்தாலும் 150 ருபீஸ் தான், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே அப்படின்ட்டு பார்க்குறது எல்லாமே நம்ம கண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் செலக்டிவாக நான் சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பவுல் வந்து 200 ருபீஸு. ஸோ இந்த ப்ளூ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அந்த ப்ளூலேயே நிறையா தேடியிருந்தேன். இந்த உப்பு ஜாடி 150 ருபீஸு. ஷாப் வந்து இந்த நார்மலாக நம்ம எது எடுத்தாலும் 99 ருபீஸ்னு ஷாப்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி உள்ளார போய் பாருங்கள். அங்கேயும் இந்த மாதிரி திங்ஸ்லாம் அழகழகாக இருக்குது. அண்டு அப்புறம் நான் ஸ்பூனு அந்த நைஃப்லாம் போடுறதுக்காக ஒரு பெரிய பிளாக்ல அது வந்து அயனா ஸ்டீலான்னு தெரியல, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் 150. அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஜூஸ் மக் மாதிரி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே செராமிக் தான். எனக்கு மோஸ்ட் ஆஃப் செராமிக் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி இந்த பாட் வந்து ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஜாடியும் சேர்ந்து 150 ருபீஸ் வந்துருந்தது. ஸோ இது அழகாக நீங்கள் ஒரு டெக்கர் பண்ணுறதுக்கு இல்லை ஷெல்ஃபில் எங்கேயாச்சும் அடுக்கி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஆனால் அது
கூடவே ஒரு கிளாஸ் வந்து லிட்டோட சேர்ந்த மாரி ஆயில் ஊத்தி வைக்கிறதுக்கு. ஸோ இதில என்னன்னா இப்படி சாய்ச்சோம் அப்படின்னா, அந்த கேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். அந்த மாரி இருந்தது. சரி என்ன ஓகே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அது கூடவே வந்து இந்த ஸ்பேனர் ஸோ இதுவும் ₹150 தான். ஸோ இதெல்லாமே சும்மா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் செராமிக் பிடிக்கும். அண்ட் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கையாச்சும் பார்த்துட்டு வருவேன். அண்ட் அந்த கப்ல வந்து சர்வ் பண்றதும், அண்ட் அந்த கப்ல சாப்பிடுறதுமே உண்மையாவே நல்லாவே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எங்கெங்க வைக்கணுமோ ஃபர்ஸ்ட் அது எல்லாமே வச்சுட்டேன். அண்டு எதெல்லாம் வாஷ் பண்ணணுமோ அதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு ஒரு பக்கம் வச்சிருக்கேன். அண்டு இங்கே கொஞ்சம் வந்து கரண்டிலாம் போட்டு வச்சுருந்தேன். அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அங்கே பவுல் செட்டை மட்டும் வச்சுருக்கேன். அண்ட் ஆயில் இதை அங்கே வச்சுட்டேன். அண்டு நைஃபு அண்ட் இதெல்லாமே அந்த ஸ்டோரில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் உப்பு ஜாடி ப்ளூ கலர் தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே புளி போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வச்சுருக்கேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, "உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஜாடி? நீ அவ்வளோவா சமைப்ப?" அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் வச்சுட்டு ஈவினிங் போல் நாங்கள் கொரியர் போட போயிட்டு அண்டு ஒரு 7:00 தான் டாக்டர் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு பார்க்க போயிருந்தேன். ஸோ டாக்டர் வர்றதுக்கு லேட்டு. அண்ட் என்னோட டோக்கன் 11 அது அங்கேயே எனக்கு 9:15 மணி ஆயிடுச்சு. அங்கேருந்து உட்காந்து ஏன்னா ஏற்கனவே நான் வந்து மெடிசன் எடுத்திருந்தேன். அது எல்லாத்தையுமே காட்டிட்டு அங்கே திரும்ப மெடிசன் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் வீட்டுக்கு வரும்போது சொன்னார், "இட்லி சாப்பிடு" அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு, அதுக்கப்புறம் 2 முட்டை தோசை மட்டும் அம்மா ஊற்றி கொடுத்தாங்க. ஸோ இது மட்டும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோ அப்படின்ட்டு. ஸோ ப்ரோட்டீனும் அந்த இடத்துல கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. என்னால் பெருசாக எதுவும் குக் பண்ணவே முடியல. அதுவே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓகே, உடம்பு சரியானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், சேஃபாக இருங்க. பாய்.